இப்போ சசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ராதாவை விட்டு அவங்க கிளாஸ்மேட்ஸ்க்கும் சாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ லாரன்ஸ் கால் பண்ணி கிளாஸில் நடக்கிறத லைவாக போட்டு காட்டுறாரு. கிளாஸ் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எக்ஸாம்காச்சும் வாங்க மேம்னு கூப்பிடுறாங்க. சசியும் எக்ஸாம் அட்டன் பண்ண முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு ராதா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. கல்யாண வேலையும் பார்த்துட்டு சைடில் அந்த 5 மினிட்ஸ் ஸ்பீச்சுக்கும் ரெடி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு ரிட்டன் கிஃப்டாக லட்டு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பார்லர் போகிறேன்னு போய் சொல்லிட்டு எக்ஸாமுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. ராப்பகலாக லட்டுவை செஞ்சுட்டு அதை எடுத்துட்டு வெளியில் வரப்போ சசியோட பையன் பயம்படுத்துகிறப்போ எல்லா லட்டையும் கீழே போட்டுடுறாங்க. பரவாயில்ல வீடு கடையில் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு அக்கா சொல்கிறப்போ இல்லை நானே பண்ணுறேன்னு சொல்லி எக்ஸாமுக்கு போகாமல் சசியே பண்ணுறாங்க. எக்ஸாமுக்கு போகலாம்னு ராதா எவ்வளவோ சொல்லியும் சசி கேட்கல. அந்த பக்கம் கிளாஸில் எல்லாரும் எக்ஸாமில் அவங்கவுங்க 5 மினிட்ஸ் ஸ்பீச்சை பேசுகிறாங்க. கல்யாண நாளும் வருது. சசிக்கே தெரியாமல் ராதா சசியோட ஃப்ரெண்ட்ஸையும் சாரையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. பொதுவாக யூஎஸில் ஒரு மேரேஜ் நடந்துச்சுன்னா அந்த கப்பலை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறப்போ சசியோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ ராதா அடுத்த சசியை பேச சொல்கிறா. ஆனால் சசியோட ஹஸ்பண்ட் எழுந்து நின்று அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச வராதுன்னு சொல்கிறாரு. அவங்கள தடுத்து சசி எழுந்து பேசுகிறாங்க. ஸ்டார்டிங்கில் பதட்டத்தில் ஹிந்தியில் பேசுகிறாங்க. அப்போ கூட பொண்ணு நக்கலாக சிரிக்கிறா. அதுக்கப்புறமா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி அழகாக இங்கிலீஷில் தெளிவாக பேசுகிறாங்க. இதை பார்த்து அப்பாக்கும் பொண்ணுக்கும் ஷாக்காக இருக்குது. அங்கேருந்து சசியோட ஃப்ரெண்ட்ஸ், சார், ராதா, சசியோட அக்கான்னு எல்லாருக்கும் பெருமையாக இருக்குது. ஃபேமிலியாக இருக்கப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அதை வச்சு தாழ்வாக நினைக்கக்கூடாது. ஒருத்தரோட வீக்னஸை பார்த்து இன்னொருத்தர் கேலி பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் இருக்கணும், மரியாதையும் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. இதை கேட்ட அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இவ்வளோ நாள் இவங்களை எப்படிலாம் அசிங்கப்படுத்திருக்கோன்னு நினச்சி கண் கலங்கி ஃபீல் பண்ணுறாங்க. சசி பேசி முடிச்சதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டுறாங்க. இதையே அவங்களோட ஃபைனல் எக்ஸாமாக கன்சிடர் பண்ணி அவங்க டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அங்கேயே எல்லாரும் முன்னாடியும் அவங்க சர்டிஃபிகேட்டும் தராங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் சசியோட ஹஸ்பண்ட் பொண்ணுக்கும் அவங்க மேல தனி மரியாதையே வருது.